ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நானுமே க்ளீன் பண்ணேன். அதைத்தான் சரி வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு எடுத்தெல்லாம் வச்சுருந்தேன். பட் என்னால் இப்போ தான் அதை போஸ்ட் பண்ணவே முடிஞ்சிச்சு. எதனாலன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தீபாவளிக்கு 3-4 நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணுன்ட்டு அப்படியே விழுந்து விழுந்து கிச்சனு, ஹாலு, பெட்ரூம்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தீபாவளிக்கு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கை, காலு, முதுகுன்னு ஃபுல்லாக பாடி பெயின். நான் மட்டும் இருந்தால் பேசாமல் படுத்து படுத்து நல்லா தூங்கி இருந்திருப்பேன். பட் பாப்பாவும் இருக்கிறனால சரி அவளுக்காகவாது தீபாவளி கொண்டாடணுமே அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சுட்டு குக்கிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு பட்டாசு எல்லாம் போட்டு எப்படியோ ஒரு வழியாக தீபாவளியை கொண்டாடிட்டோம். இந்த பெரிய சேனல் வச்சிருக்கவங்கலாம் டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி அப்லோட் பண்றாங்க. ஆனா என் நிலைமையை பார்த்தீங்களா? தீபாவளி முடிஞ்சு அடுத்த வாரமே வந்துருச்சு. இப்போதான் நாங்க இதவே எடிட் பண்ணியிருக்கோம். என்ன பண்றது? ஆமா, நீங்க உடனே அப்லோட் பண்ணிட்டாலும் அதை பார்க்க இங்க அப்படியே எல்லாரும் கியூல தான் நிக்கிறாங்களாக்கும் அப்படின்னு மனசாட்சி வேற அப்பப்போ சொல்லுது. இருந்தாலும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால வீடியோ போட்டுட்டே இருப்போம். ஒரு நாள் கண்டிப்பா நம்மளும் ரீச் ஆகும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எண்ணில் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளெல்லாம் நான் க்ளீன் பண்ணி முடிக்கல. பெட்ரூமு, ஹாலு, அப்புறமா கிச்சனில் கொஞ்சம் அப்படின்னு மட்டும் ஒரு நாள் போயிடுச்சு. செகண்ட் டே தான் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக மா போட்டு விட்டேன். அதுக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எல்லாம் நம்ம உடம்பு கண்டிஷன் அப்படி அப்படின்ட்டு என்னங்க பண்ணுறது. ஃபஸ்ட்டு கிச்சன் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த ஸ்டாண்டில் இருக்கிறத மட்டும்தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அப்படியே மைண்டு மாறிடுச்சு. அப்புறமா ஏதாவது பிடிச்ச சாங்ஸாவது கேட்டுகிட்டே வேலை பார்த்தா டயர்டாக இருக்காதே அப்படின்னு டிவியில் சாங்லாம் கேட்டு தான் வேலையை பண்ணிட்டு இருந்தேன். 2வது நாள் தான் கவுண்டர் டாப் ஃபுல்லாவே க்ளீன் பண்ணி விட்டேன். இது பழைய டிவி ஸ்டாண்டு. முன்னாடிலாம் டிவியை சுவத்துல ஃபிட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ வாங்கினது. இப்போல்லாம் டிவி வைக்கிறதுக்கு இது தேவைப்படுறது இல்லை அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி குக்கரு, அப்பப்போ எடுக்கிற மாதிரியான பாத்திரம் அதெல்லாம் இதில் வச்சுட்டேன். தூசி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பழைய சாரியும் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி பின் பண்ணி வச்சுடுவேன். பாத்திரம் எல்லாம் விளக்கி காய வச்சதுக்கு அப்புறமா இந்த கூடையில போட்டுட்டு இந்த ஸ்டாண்ட் மேலேயே வச்சிடுவேன். அப்பதான் கவுண்டர் டாப்ல எனக்கு ஃப்ரீயா சமைக்க முடியும். இல்லைன்னா காயெல்லாம் வச்சு கட் பண்றப்போ கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். அடுத்த நாள் கவுண்டர் டாப்ல இருக்கிற திங்ஸ் ஃபுல்லா கீழே எடுத்து வச்சுட்டு கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அப்பப்போ எந்த திங்ஸாக இருந்தாலுமே அதை விலக்கி தொடச்சி சுத்தமாக வச்சுருவேன். அது ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிற அளவுக்கு நான் விட மாட்டேன். அதனால எனக்கு ரொம்ப பெருசாக எதையும் தேய்ச்சி கழுவணும் அப்படின்னு எந்த வேலையும் இல்லை. ஸோ ஒரு துணியை மட்டும் வச்சு தொடச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தேங்காய் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த கம்பி, அப்புறம் தேங்காய் துருவி, லைட்ரு, சிசரு, இடுக்கி அப்படின்னு எல்லாமே இதில் வச்சு அடுப்புக்கிட்ட வச்சுருவேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எல்லாமே எடுக்கிறதுக்கு. இப்போ அடுப்பை ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துடலாம். நான் ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன். ஃபுல்லாகவே எதையுமே துடைக்கவே இல்லை. அப்படியே சும்மா மேலாப்பில் தொடச்சி விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் தூசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாகவே துணியை வச்சு நம்ம ஒரு தொடச்சி விட்டுட்டோன்னா நமக்கு தேய்ச்சி கழுவுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா இந்த வைப்ஸையும் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஃபைனலாக கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறப்போ ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கிச்சனையும் பார்க்குறதுக்கு இந்த கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சுங்க.
ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம்? 2 நாள் தான். அகைன் ஆயில் பிசு பிசுப்பு, குழம்பு கொட்டுனது, உப்பு சிந்துனதுன்னு முடியல. இதுக்கு மட்டும் ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு தோணுனாலும் பண்ணி தானே ஆகணும். போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பெட்ரூமில் வந்துட்டு ரொம்பலாம் க்ளீனிங் வேலையெல்லாம் இல்லை. இந்த கட்டிலை துடைக்கிறது, ஃபேனை துடைக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லேடர்லாம் போட்டு ஏறி சுத்தமாக நல்லா துடைச்சாச்சு. அப்படியே கையோட பெட்டுக்கும் கவர் போட்டு விட்டுட்டேன். இன்னும் ஹால் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வாஷிங் மிஷின்லேயும் துணியை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது வேலையை அது பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முடிஞ்சதும் துணியை காய போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வாஷிங் மிஷினையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் ஃபைனலாக ஹாலை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு களத்தில் இறங்கிட்டேன். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் எடுத்த பொருளை அப்படியே எடுத்த இடத்துல வச்சுட்டு நீட்டாக இருக்கும். அப்புறம் வழக்கம் போல் அப்படியே டேஷ் ஆகிடும். கேர் பின்னு, அப்புறமா ஊக்கு அப்படின்ட்டு அப்படியே இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறேன். டப்பாக்குள்ளெல்லாம் போடவே இல்லை போல், இதை பார்க்குறப்ப தான் தெரியுது. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா வந்துட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஃபுல்லாக தூசி அப்படி எல்லாத்தையும் தொடச்சி சுத்தமாக நீட் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டோரேஜ் ட்ராவரில் தான் பாப்பாவோட ஸ்கூல் திங்ஸு, அப்புறமா என்னோட கிராஃப்ட் ஒர்க் திங்ஸு அப்படின்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் தான் கொஞ்சம் இல்லை நிறையவே தூசி இருந்துச்சு. பழைய ப்ரஷெல்லாம் வச்சு அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா பழைய ப்ரிங்கிள்ஸ் பாக்ஸ் இருந்துச்சு. அதில் வந்துட்டு பென்சில் எல்லாம் மொத்தமாக அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். ஷார்ப்னருக்கு ஒரு பாக்ஸு, எரேசருக்கு ஒரு பாக்ஸு, ஸ்டாப்லர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். எதை எடுத்தாலும் அதுக்குள்ளே கொஞ்சம் பென்சில் ஷார்ப் பண்ணது, தூசி, குச்சி அப்படின்ட்டு என்னென்னமோ கிடந்துச்சு. அது எல்லாத்தையும் தொடச்சி நீட் பண்ணியாச்சு. மேலே இருக்க பாக்ஸில் வந்துட்டு பென்சில், எரேசர், ஸ்டாப்லர் அப்படின்ட்டு அந்த செட்டெல்லாம் வச்சுட்டேன். அடுத்து இந்த பாக்ஸில் வந்துட்டு ஷார்ப்னரு, அப்புறம் கலர்ஸ், க்ரையான்ஸு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுட்டேன். 3rd பாக்ஸில் வந்துட்டு பாப்பா விளையாடுற திங்ஸ் கொஞ்சம் அடிக்கடி எடுப்பாள். ஸோ அதனால் அதை வந்துட்டு வச்சுட்டேன். அடுத்து கீழே இருக்க 2லையும் வந்துட்டு நான் பண்ணக்கூடிய இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கு வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த ட்ரா சைடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி அந்த ஷெல்ஃபும் வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததான் வந்துட்டு சோபா வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதில் இருக்க தூசி எல்லாமே தட்டி விட்டுட்டு தொடச்சி வச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு வீடெல்லாம் அப்படியே கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை கூட்டிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஃபுல்லாகவே இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு, இன்னும் டிவி பக்கம் மட்டும் அப்படியே தொடச்சி விட்டுட்டு எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கேயுமே பண்ணிகிட்டு இருந்தேன். வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு மாப்பும் போட்டு தொடச்சி விட்டுட்டேன். அவ்வளோதான், ஃபுல் ஹவுஸும் க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமானும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதைத்தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லா வேலையும் கடைசியாக முடிச்சுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா தீபாவளிக்கு சாமியெல்லாம் கும்பிடணும் இல்லைங்களா? ஸோ அதனால் பூஜை ரூம் திங்ஸ் எல்லாமே விலக்கி அதையும் வச்சுட்டேன். அடுத்ததா பூஜை ரூம் வந்துட்டு நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அப்புறமா அந்த கல்கண்டு இதெல்லாம் போட்டு பூஜை ரூமில் அப்படியே வச்சுருவேன். அதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததான் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் அதையும் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா எடுத்து வச்சுட்டேன். சீக்கிரமே அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.